ஸோ பார்வதியும் கமர்தீனும் வந்து சாண்ட்ரா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து கேப்டன் ஆகக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. குரூப்பிசம் பண்ணி என்னை வந்து விளையாட விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராவும் அது ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இந்த வீட்டில் குரூப்பிசம் இருக்குது, அதை நான் தான் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், பயங்கரமாக குரூப்பிசம் பண்ணி தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்கல்ஸ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பார்வதி. உடனே இப்போ சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, ஆமாம் விக்கல்ஸ் அவர் என்கிட்டயும் அப்படி தான் சொன்னார், என் ஃபேமிலியை வச்சுட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார், நானும் சரி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ கனியே பார்த்தியா ஒன்றை டம்மி ஆக்கிட்டா, நீங்கள் 2 பேரும் தான் ஜட்ஜு, ஆனால் கனி மட்டும்தான் எல்லாமே பேசுகிற மாதிரி வந்துச்சு, நீ எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கு மூளை இருந்திருந்ததுன்னா ஒன்றே தான் கேப்டன் ஆக்கியிருக்கணும், கேப்டன் ஆக்கி நீ வந்து இவ்வளோ நாள் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியோ அந்த குடைச்சல அவங்க இப்போ உனக்கு கொடுக்கணும், ஆனால் அவங்க அது தெரியாமல் உன்னே கேப்டன் ஆக்க விடக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து கமர்தீனும் பாரு 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சபரி வந்து புஷ் பண்ணது ரொம்ப தப்பு, ரொம்ப மோசமாக ஒரு புல்டோசர் மாதிரி புஷ் பண்ணிட்டான், லிட்டரலாக ஒரு புல்டோசர் வந்து புஷ் பண்ணுற மாதிரி என்னை புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாண்ட்ராவும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ ஒன்று மட்டும் பாரு, நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா திவ்யாவும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ திவ்யாவும் சாண்ட்ராவும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா கேப்டனாக இருக்கும்போது திவ்யா கத்துறான்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் இப்போ சபரியும் அதே மாதிரி தான் கத்திகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, எப்படியும் நான் கேப்டன் ஆகக்கூடாதுன்னு நினச்சி குரூப்பாக சேர்ந்து பிளான் பண்ணி என்னை கேப்டன் ஆக விடாமல் தடுத்துட்டாங்க, என்னை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, எடுத்த உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணாலே இந்த கேமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அதுவே முதல்ல தப்பு, கனி அப்படி பண்ணனால நானும் சரி தேவையில்லாத சண்டை வேண்டான்னு சொல்லிட்டு தான் அமைதியாக நின்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்கெல்லாம் இந்த கான்வர்சேஷனில் இந்த டிஸ்கஷனில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. த கோர்ட்டுக்குள்ளே வந்தால் டிஸ்குவாலிஃபைட் தானே, யாராக இருந்தாலும் டிஸ்குவாலிஃபைட் தானே, அது என்ன ஃபஸ்ட்டே டிஸ்குவாலிஃபை ஆனால் வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுங்கிறது வந்து என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.